أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஈருலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கு உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் இடேற்றமும் இவ்வுலகத்துக்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் மீதும், கியாமம் பரியந்தம் வாழும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம் அனைவருடைய வெற்றிக்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை என்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், என்னென்ன விடயங்களை வெற்றெல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கிருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம் அனைவருக்கும் ஒரு குறுகிய கால வாழ்க்கை தந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய சொற்பகால வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால், மௌத்துக்கு பின்னால் உள்ள நீடூழி கால வாழ்க்கை, நிரந்தரமான ஆகிராவுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதுதான். அன்பானவர்களே, கனவான்களே, எனவே இந்த சொற்பகால வாழ்க்கையை பயன்படுத்தி அல்லாஹுவை அஞ்சு அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் எடுத்து நடக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கருவானாக. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வினாடியும் கலிய கலிய எமது வாழ்நாளில் ஒவ்வொரு வினாடியும் கலைந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, கனவான்களே, ஒவ்வொரு வருடமும் மாற மாற எமது வயதிலே நாம் உலகத்துக்கு பிறந்து ஒவ்வொருடைய வருடத்திலே ஒரு வருடம் அதிகமாகின்றது. இதே மாதிரி நாம் மௌத்தின் பக்கம், கபரின் பக்கம், மஹ்ஷரின் பக்கம் நெருங்கக்கூடிய காலம் கிட்டவாகி கொண்டே இருக்கின்றது. அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்து 1400 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி, காலங்கள்ல நூற்றாண்டுகள்ல சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டுன்னு சொன்னார்கள். பின்பு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டுகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துடைய சிறப்பை பற்றி பேசினார்கள். நபி அவர்களுடைய காலம் பிந்த ஒவ்வொரு வருடமும் மாற 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 இன்று ஹிஜ்ரி 1439 வருடங்கள் ஆகின்றது. அன்பானவர்களே, கனவான்களே, இதே மாதிரி இந்த ஆங்கில கணக்குப்படி 2017 வருடத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, கனவான்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், மா மின் ஆமின் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரும் மின், ஒவ்வொரு வருடமும் மாற மாற முந்தின வருடத்தை விட அடுத்து வரக்கூடிய வருடம் மோசமானதாகத்தான் இருக்கும். ஹத்தா தல்கௌ ரப்பக்கும், நீங்கள் அனைவரும் ரப்புல் ஆலமீனை சந்திக்கும் வரைக்கும் இவ்வாறுதான். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மோசமானது, இந்த வருடத்தை விட அடுத்து வரக்கூடிய வருடம் மோசமானது என்ற கருத்தை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. மோசமானது என்று சொன்னால் காலம் மோசம் அல்ல சகோதரர்களே, காலம் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்களுடைய செயல்பாடுகள் மோசமாக இருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் பாவம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதாவது ரகசியமாக நடைபெற்ற பாவங்கள் பகிரங்கமாக நடைபெறக்கூடிய சூழல் உண்டாகும். அன்பானவர்களை, மறைவாக நடந்த பாவங்கள்
தெருக்கல்ல மக்களுக்கு பார்வையாக விளங்குறதுக்கு நடக்கக்கூடியதாக பாவம் அதிகரிக்கும் என்ற கருத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள் தபரானில, மா மின் ஆமின் இல்லா வயன்குசுல் கைர் வயஸீது ஷர். ஒவ்வொரு வருடமும் மாறி 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 வர வர கைர்கள் உம்மத்துல குறைஞ்சு போயிட்டு ஷர்றுகள் தான் அதிகமாகும், பாவம் அதிகமாகும் என்ற கருத்துப்பட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சொல்கிறார்கள், மா மின் ஆமின் இல்லா வயுஹ்திஸு الناس பித்ஆ வயுமீது சுன்னா. அவர்கள் அதாவது ஒவ்வொரு வருடமும் மாற 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 பித்அத்துகளை தான் உம்மத்து உருவாக்குவார்கள். பித்அத்துகள் உம்மத்தில் அதிகமாகி அதிகமாகி சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகள் உம்மத்திலிருந்து இல்லாமலாகிவிடும் என்ற கருத்துப்பட ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த அளவுக்கு பித்அத்துகள் எல்லாம் ஹயாத்தாகும், மங்கிருந்த பித்அத்துகள் எல்லாம் வெளியாகி அதெல்லாம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, வசுமாத்து சுனன், சுன்னத்துகள் எல்லாம் உம்மத்திலிருந்து கலந்து 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 உம்மத்து சுன்னத்தான வாழ்க்கைக்கு தூரமாகி விடுவார்கள் என்ற கருத்தை தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, உண்மையிலே நாம் பார்க்கும் போதும் அவ்வாறுதான். ஒரு காலம் பாவம் உண்டாலே தெரியாம இருந்தோம். இன்று இந்த காலத்துல எதுதான் பாவம் இல்லை, எல்லாமே பாவம், எல்லா விடயங்களையும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். வயதுல சின்னவர், ஆனா அவருக்கும் பாவத்தை பற்றி எல்லா விடயங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். பெண்கள் வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறார்கள், அவர்கள் வெளிவாரார்களும் இல்லை, ஆனாலும் அவர்கள் அனைத்து பாவங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, கனவான்களே, எல்லா தரத்தில் உள்ளவங்களும் பாவத்துக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டக்கூடிய ஒரு சூழலை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கனவான்களே, சஹோதரர்களே, இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். அன்பானவர்களே, கனவான்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் வருடம் முடிய முடிய காலத்துல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கலிய 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 நான் அல்லாஹ்வுடன் நெருங்கி ரப்புல் ஆலமீனுடைய சந்தோஷத்தை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். சொல்லே ஒவ்வொரு நாளும் கலிய கலிய இந்த வாழ்க்கையில அமல்களை கூட்ட வேண்டுமே ஒழிய நாங்க பாவத்தை கூட்டக்கூடாது. சோர்களே, தௌபாவை அதிகரிப்போம், இஸ்திக்ஃபாரை அதிகரிப்போம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முயற்சிப்போம். இவர்தான் புத்திசாலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கையிஸ், உண்மையான புத்திசாலி யாரு? புத்திசாலி யாரு? மன் தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத். தனது மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி, ஆசைகளை கட்டுப்படுத்தி, பார்க்கறதுக்கு ஆசைதான், கேட்கறதுக்கு ஆசைதான், பேசுறதுக்கு ஆசைதான், செய்யறதுக்கு ஆசைதான், இவ்வாறு நடந்து கொள்ள ஆசைதான், இப்படி ஒரு உடுப்பு உடுக்க ஆசைதான், இப்படி ஒரு கல்யாணம் நடத்த ஆசைதான், இப்படி ஒரு வீடு கட்ட ஆசைதான். ஆனா அந்த ஆசையை கட்டுப்படுத்தி ஆசிரத்துக்கு தயாரிக்கிறார். வஅமில லிமா பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, முஷ்கருடைய வாழ்க்கை, சிராத்துடைய கட்டங்கள், மீசான் தராசில அமல்களை நிறுத்தக்கூடிய கட்டங்கள், சிராத் பாலத்தை தாண்டி செல்லக்கூடிய கட்டங்கள். அன்பானவர்களே, கனவான்களே, இந்த கட்டத்துல நான் எப்படி வெற்றி பெறுவேன், இந்த கட்டத்துல நான் எப்படி வெற்றி பெறுவேன் என்ற சிந்தனையோட தன்னை வாழ்க்கையை கழிக்கிறாரு, தயாரிப்பு செய்கிறார் அல்லவா, அவர்தான் புத்திசாலி என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அன்பானவர்களே, அல்லாஹ் சுருக்கமாக விளங்கப்படுத்துறான். யாரெல்லாம் துனியாட வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு, துனியாட வாழ்க்கையை தெரிவு செஞ்சு வாழ வந்த இடம் என்று நினைச்சு கொண்டு அநியாயங்கள், அச்சூழியங்கள், பாவங்கள் புரிந்து வாழ்றாங்களோ, அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். யார் யாரெல்லாம் உலக வாழ்க்கையில உலகத்துடைய வாழ்க்கை
வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நான் அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணுமே, நாளைக்கு அல்லாஹ் இந்த கேள்விகளை கேட்பானே, ஏன் உடல் உறுப்புகள் பதில் சொல்லுமே, ஏன் கண் பார்த்ததை சொல்லுமே, என் காது கேட்டதை சொல்லுமே, என் நாவு பேசுமே, என் கை கால்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் பேசுமே, பதில் சொல்லுமே, நான் என்ன சொல்லுவேன் அந்த நேரத்துல? இந்த கட்டங்கள்ல பயந்து பயந்து வாழ்றாரு. ஒவ்வொரு கட்டத்திலே நிகழ்வுல தனிமையில குடும்பத்தோடு இருக்கும் பொழுது, ஊர்ல வெளிய எல்லா நிலைமையில அல்லாஹ்வை பயந்து யாரு வாழ்றாங்களோ, அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தோட தனது மனோ இச்சைகளை கட்டுப்படுத்துறார். சூழல் எங்களை அழைக்குது, சூழல் பாவத்தின் பக்கம் எங்களை இழுக்குது, பாவத்தின் பக்கம் அழைப்பு தருகுது, சூழல்ல பாவம் செய்யறது இன்பமாயிக்குது. ஆனா கட்டுப்படுத்திக் கொள்றாரோ, அவர்கள் ஒதுங்கக்கூடிய சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அன்பானவர்களே, அல்லாஹ் புத்திமதியா சொல்றான், பாவம் செய்யவான மதியார்களே, பாவம் பயங்கரமானது, பாவம் மூல நஷ்டத்துல கொண்டு போய் சேர்த்திடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஓ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. அன்பானவர்களே, அல்லாஹ் முன்னரிடத்துல சொல்றான், வமை யஅஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா. யார் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அந்நிய மாற்றம் செய்றாங்க, நபியினுடைய வழிமுறைகளுக்கு மாற்றம் நடக்க செய்றாங்களோ, அல்லாஹ்வுடைய அந்த ஹத்துகளை எல்லைகளை மீறுறாங்க. அல்லாஹ் ஹராம் என்று சொல்லினான், அல்லாஹ் இதை பார்க்க வானம் என்று சொல்லிட்டான், அல்லாஹ் இதை கேட்க வானம் என்று சொல்லிட்டான், அல்லாஹ் இதை செய்ய வேண்டாம் அடியார்கள் என்று சொல்லினது பின்னாலே அது எல்லையை யாரு மீறாங்களோ, யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய நிலைமை உண்டாகிடும். அன்பானவர்களே, இதனாலதான் அல்லாஹ் இன்னும் இடத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஓ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்றான், ஈமான்தாரியான அடியார்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை, உங்களையும் உங்களுடைய மனைவி குழந்தைகள், உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாரும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கும் அடியார்களே, நரக நெருப்புக்குரியவர்கள் ஆகிட வேண்டாம். ஏன் சொல்றேன் என்றா, அந்த நரக நெருப்புடைய விறகுகளாக நான் மனிதர்களையும் செக்களை நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். இன்று பாவத்தை பார்க்கிறது இன்பம் தான், இன்பம் சிறியொரு வினாடி இன்பம், ஒரு 10 நிமிடத்துடைய இன்பம். பார்க்கிறீங்க, கேட்கிறீங்க, செய்றீங்க, உங்க உடல் உறுப்புகளால பாவம் நடக்கிறது சிறியொரு இன்பம் தான். ஆனா நாளை நரகத்துல நிரந்தரமாக இருக்க வேண்டிய நிலம் உண்டாகிடும். மூதேவிகள் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் இடத்துல சொல்றான், அவர்கள்ட்ட கேட்கப்படும், அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்களுக்கு எங்க ரசூல்மார்கள் வரலையா, புத்தி சொல்லலையா, இதை செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம் சொல்லலையா, ஏன் நீங்க இதை செஞ்சீங்க? வயுன்திரூனகும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா, மௌத்துக்கு பின்னால் இப்படி ஒரு நாள் உண்டிருக்குது, அல்லாஹ்வை சந்திக்கிற நாள் அவங்க எச்சரிக்கை செய்யலையா? ஆலூபலா, எச்சரிக்கை செஞ்சாங்கதான், சொன்னாங்கதான், கணக்கெடுக்கலையே, அதை நாங்க காது கொடுத்து கேட்கலையே, அதை உள்ளத்துக்கு எடுக்கலையே, அதை நாங்க நம்பலையே, எங்கட மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்துட்டோமே அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், அவங்களுக்கு சொல்லப்படும், நரகத்துல நீங்க நிரந்தரமாக இருக்க செல்லுங்கோ. பெருமை அடிக்கக்கூடியவர்கள் ஒதுங்கும் தளத்துல மிக மோசமான இடம் என்றெல்லாம் விளங்கப்படுத்துறோம். அன்பானவர்களே, கனவான்களே, இந்த காலத்துல நாங்க பார்த்தா முந்தி ஒரு காலத்தை எடுத்து பார்ப்போமே, முந்தி ஒரு காலம், இப்போ ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னால எங்கட நாட்டில் எத்தனை மஸ்ஜித் விரலுக்கு எண்ணக்கூடிய ஒரு அளவு மஸ்ஜிதுகள், மദ്രஸாக்கள் இல்ல, இத்தனை ஹாஃபில்கள் இல்ல, இத்தனை ஆலிம்கள் இல்ல, இந்த அளவு தீனுடைய செழிப்புகள் இருக்கல்ல, சாதாரண அமைப்புல மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஹராம் ஹலாலை பற்றி முந்திய விட இப்ப நல்லா தெரியும். இப்ப மாஷா அல்லாஹ் அதிகமானவங்க தொழுகிற சூழல் உண்டாயிருக்குது.
இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பெண்கள்கிட்ட பர்தாவுடைய வாழ்க்கை வந்திருக்குது. ஆண்களும் ஓதுறாங்க, பெண்களும் ஓதுறாங்க. இந்த தீனுடைய சூழலை எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். அப்ப என்ன நபி அவங்க சொல்றாங்க, பாவம் கலிய கலிய பாவம் அதிகமாகும், நல்லவங்க கெட்டவங்க, அதாவது நல்லவர்கள் குறைந்து கெட்டவங்க அதிகமாகுவாங்க. என்ன சொல்கிறே ரகசியம்? வெளிரங்கமா பார்த்தா மாஷா அல்லாஹ், வெளிரங்கமா பார்த்தா எல்லா கயிர்களும் உண்டாகிற மாதிரி இருக்குது. ஆனா நபி அவங்க சொல்றாங்க, கியாமத்துடைய நாள் கிட்டவாக 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 பாவம் அதிகமாகும் என்றாங்களே. அன்பானவர்களே, கனவான்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் அதாவது பிந்தின காலத்துல மக்கள் முஷ்ரிக்காகிற என்ற பயம் இல்லை. மக்கள் எல்லாம் நான் உங்கள் மீது நீங்க முஷ்ரிக்காகுவீங்க என்று பயம் இல்லை. வல்லாஹி லா அஹாஃபு அன் துஷ்ரிகு பஅதி அபதா. நீங்களும் இஸ்லாத்துக்கு மதம் மாறுவீங்கன்னு எனக்கு பயம் இல்லை. அந்த அளவு மதம் மாறுவது குறைவா தான் இருக்கும். ஆனாலும் நான் பயப்படுகிறேன், உங்கள்கிட்ட துன்யாத ஆசைகள் நிகழ்ச்சி, பாவத்துடைய ஆசைகள் நிகழ்ச்சி, துன்யாவை அடையணும் என்ற ஆசையில நீங்க முன்னோர்கள் எப்படி நாசமாகினாங்களோ அதே மாதிரி முன்னோர்களால் அடைகிற விஷயத்துல முயற்சி நாசமாகினது போல நீங்களும் நாசமாகிறீங்க என்ற பயம் தான், வேற பயம் இல்லாண்டாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த காலத்துல பிந்தின காலத்துல வெளிரங்கமாக அமல்கள் இருக்கும், வெளிரங்கமாக அமல்கள் உருவாகுவாங்க, அமல் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா உள்ரங்கமா பார்த்தா, ஹகீகத்துல பார்த்தா ஒன்றும் இல்லை. ஹகீகத்துல அவங்களோட தொழுகை இந்த மதிப்பும் இல்லை, அவங்களோட குர்ஆனுக்கு இந்த மதிப்பும் இல்லை, அவங்களோட திக்ருக்கு இந்த மதிப்பும் இல்லை, அவங்களோட தீனுடைய அமல்களுக்கு எந்த பொறுமதியும் இல்லாம வெளிரங்கமாக அமல் உள்ரங்கமா பார்த்தா அவங்க எல்லாரும் பாவத்துல சோதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு மஜால வரக்கூடிய ரிவாயத்து நாங்க ஒவ்வொருத்தரும் பாடம் படிக்கணும் சகோதரர்களே. ஒவ்வொருத்தரும் இதை ஹதீஸ வச்சு இது என்னக்கா சொல்றாங்க, இந்த வாழ்க்கை தானே எப்படி, நான் ஒரு தௌபா செஞ்சு நான் ஒரு நல்லவனாகவுமே. நபி சொல்றாங்க, லஅலமன்ன அக்வாம மின் உம்மத்தி, இந்த உம்மத்தில சிலரை நான் எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அவங்க யஸூன யௌமல் கியாமா பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா. எப்படி அமல்களை கொண்டு வருவாங்கண்டா, திஹாமாவுடைய பிரதேசத்தில் உள்ள, அதாவது அரபு நாட்டு ஒரு பெரிய பகுதி, அந்த பிரதேசத்தில் அதிகமான மலைகள் காணப்படுகின்றன. அந்த மலைகளை போல அமல்களை கொண்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் நாளைய கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்க்கு முன்னால கொண்டு வரப்பட்டார். ஃபயஜ்அலுஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅன் மன்சூரா. அந்த அமல்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி, நோம்புக்கு மேல நோம்பு, குர்ஆனுக்கு மேல குர்ஆன், திலாவத், திக்ருகள், இபாதத்துகள், குரூஜ்கள் ஏராளம் அன்பானவர்களே. ஆனா அல்லாஹ் அந்த அமல்கள் எல்லாம் பறக்கப்பட்ட புழுதிகளை போல ஆக்கிட்டுவான, கணக்கும் இல்லாம ஆகிடும். சௌபான் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் சிஃபுன் லனா யா ரசூலல்லாஹ் ஹத்தா லா நகூன மின்ஹும். அவர்கள் யாருன்னு சொல்லுங்களே, அப்படியான அமல்களை கொண்டு நஷ்டவாளி ஆகிறாங்களே யார் யார ரசூலல்லாஹ், அப்படியான நஷ்டவாளிகள் யார் யார ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொல்லித்தாங்களே யார ரசூலல்லாஹ். ஹத்தா லா நகூன மின்ஹும், நாங்க அப்படியானவர்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்களே அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜல்தத்திக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள், உங்களை போல தீன்தாரிகள், உங்களை போல நல்லவர்கள், உங்களை போல நல்லவர்களாக இருப்பாங்க. அவங்களோட பருளை விடுங்க, அவங்களோட குர்ஆனை விடுங்க, அவங்களோட நோன்பு ஹஜ்ஜி பரலான அமல்கள் அல்ல, உங்களோட தஹஜ்ஜத், நீங்க எப்படி தஹஜ்ஜத்தில் எழும்பி அழுது 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 மன்றாடி செஞ்சு கலறது போல அவர்கள் தஹஜ்ஜத்துக்கு தொழுது எழும்பக்கூடியவங்க அவ்வளோ நல்ல மக்கள், அவ்வளோ நல்ல மக்கள். அப்படியானவங்கள் எல்லாம் அவ்வளோ நல்ல மக்கள் தான். ஆனாலும் வலகின்னஹும் அக்வாமுன் வலகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. நபி அவங்க சொல்றாங்க, ஆனா அவங்க சொல்ல தவறு என்ன தெரியுமா,
அவங்களுக்குள்ள விஷயம் என்ன தெரியுமா? அவங்க எப்பயாவது தனிமையில ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, தனிமையில் இருக்கிறாங்க, தனிமையில் ஒரு பாவத்தை பார்க்கிற சந்தர்ப்பம், பாவத்தை கேட்கிற சந்தர்ப்பம், பாவத்தை செய்கிற சந்தர்ப்பம், பாவத்தில் அவர்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குமா? அந்த நேரத்தில் அந்த பாவத்தை செஞ்சிடுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற பயம் வராது. மஸ்ஜிதில தொழுது பண்ணுவாங்க, ஆனா பஜார்ல பொய் சொல்லுவாங்க, பஜார்ல வட்டி வாங்குவாங்க, பஜார்ல அவங்க ஏமாற்றுவாங்க, அவங்க குடும்பத்துல மோசடி செய்வாங்க. வெளிரங்கமா பார்த்தா நல்லவர் போல இருப்பாரு, ஆனா வீட்டுள்ளுக்கு பாவம் செய்யக்கூடியவராக இருப்பார். மனைவி நினைச்சு கொண்டிருக்கிறார் ஏந்த கணவன் நல்லவர் என்று, ஆனா அந்த கணவன் மனைவிக்கு தெரியாம எவ்வளவு பாவம் செய்யறாரு. எத்தனை மனைவிமார்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும். கணவனுக்கு மறைவுல பாவத்தில் ஈடுபடுறாங்க, பாவத்தை கேட்கிறாங்க, பாவத்தை செய்யறாங்க, பாவத்தை ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை வாலிபர்கள், எத்தனை படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தெரியாம, அவங்களுடைய உம்மா அப்பாவுக்கு தெரியாம எத்தனை ஜாதி தவறுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் சொன்னாங்க, வெளிரங்கமா பார்த்தா நல்லவரு, வெளிரங்கமா பார்த்தா நல்ல ஒரு ஹாஜியார், நல்ல ஒரு ஹஸ்ரத், நல்ல ஒரு ஆலிம், நல்ல ஒரு சகோதரர். ஆனா அன்பானவர்களே, கனவான்களே, அவங்களோட ரகசிய வாழ்க்கை மோசமாயிருக்கும். ரகசியமான தொடர்புகள் மோசம், ரகசியமான கொடுக்கல் வாங்கல் மோசம், ரகசியமான பேச்சு வார்த்தைகள் மோசமாக இருக்கும் என்ற கருத்தை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, கடைசி காலத்துல இப்படித்தான். கடைசி காலம் ஏன் உம்மத்துல சிலர் அப்படியே இரவுல நின்று, அதாவது சந்தோஷமா இரவு கழிச்சுவாங்க. சபீத்து தாயிஃபத்தும் மின் உம்மதி அலா அக்லின் வ ஷுர்பின் வ லஹ்வின் வ லைபின். கூட்டாளிகள் சேர்ந்து, குடும்பம் சேர்ந்து, அவங்க எல்லாம் தனது நண்பர்கள் சேர்ந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, இரவுல சந்தோஷமா சாப்பிட்டு கொண்டு, குடிச்சு கொண்டு, விளையாடி கொண்டு, இன்பமான காட்சிகளை பார்த்து கொண்டு, நல்லொரு பயணம், நல்லொரு சஃபர், நல்லொரு குடும்பம், நல்லொரு கெட் டுகெதர். அன்பானே, இப்படி ஒரு டிசைன்ல மக்கள் வாழுவாங்க, நல்ல இன்பமாயிப்பாங்க. சும்மா யுஸ்பிஹூன கிரதத்தன் வ கனாஸீர். காலை ஆகினா ஒரு காலம் வரும், இப்படி ஒரு காலம். காலை ஆகினா அந்த குடும்பத்துல இன்னார் அவர் குழந்தாக மாற்றப்பட்டு விட்டாரா, பன்றியா மாற்றப்பட்டு விட்டாரா. இரவுல மனுஷனாயிருந்தாரு, இரவுல மனிதனாயிருந்தாரு, இரவுல நல்லொரு வாலிபனாயிருந்தாரு, நல்லொரு வாலிப பெண்ணாயிருந்தார். காலையில பார்த்தா அவர்கள் பிரதத்துகளாக, கனாசீர்களாக, அதாவது குரங்குகளாக, பன்றிகளுடைய தோற்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. சொல்லிட்டு நீளமான ஹதீஸ்ல சொன்னாங்க, ஏன் தெரியுமா, ஏன் இப்படி ஆகுறாங்க, ஏன் இந்த நிலைமைக்கு ஆகலாகிறாங்கன்னா, பிஸ்ஹலாலிஹிமுல் குமூர் வதர்பிஹிமுத் துஃபூர் வத்திகாலிஹிமுல் கைனாத். ரவாஹு அஹ்மத். அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத். நபியும் சொன்னாங்க, இவங்க ஏன் இப்படி ஆகணும், இவங்க எல்லாம் ஹம்ர ஹலாலாக்கினாங்க, அவங்க போதை வஸ்துகளை ஹலாலாக்கினாங்க. போதை வஸ்துகள் உம்மத்துல சர்வ சாதாரணம். அது எவ்வளவு ஹராம் 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 என்று பயான பண்ணினாலும் அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. அன்பானவர்களே, அதனுடைய இன்பம், அதனுடைய தொடர்புகள், அதை பாவிச்சு, அதை வியாபாரம் செஞ்சு, அதுக்கு உதவி செஞ்சு எல்லாருமே இதுல அடங்குறாங்க. இவங்க எல்லாம் இதை ஹலால் ஆக்கினாங்க. அவங்க எல்லாரும் எது நேரம் தப்படிக்கிறாங்க, மியூசிக்குகள், அவங்க எல்லாம் ஹராத்துல தன்னை ஈடுபடுறாங்க. அவங்களோட காதால கேட்கிறது ஹராம், ஹராத்துல தான் இரவை கழிக்கிறாங்க. ட்ரிப் கொண்டு போறாங்க, பயணம் கொண்டு போறாங்க. அங்க துஆக்கள் எங்க, அங்குள்ள சுன்னத்தான முறைகள் எங்க, நபி அவங்களோட சுன்னத்தான முறைகள் ஞாபகப்படுத்தப்படுதா, அந்த பிரயாணம் செல்லக்கூடிய சொல்லுகிற ஹாலாத் என்ன, அவர்களுடைய பார்வையை தாழ்த்துற விஷயம் எங்க. அன்பானவர்களை, எத்தனை 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 விடயங்கள் அங்க நாசமாகுது, எத்தனை சரியக்கூடிய சட்டதிட்டங்கள் சீர்குலையுது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வத்திஹாதிஹுல் கைனாத். அதுக்கு பல விளக்கத்தில் ஒரு விளக்கம் சொல்றாங்க, பெண்களை தனக்குரிமை ஆக்கிக் கொள்வாங்க. அது மஹரம் இல்லாத பெண்ணு, இதை பார்க்க கூடாது, இந்த பெண்ணுடைய பேச அனுமதி இல்லையே, இந்த பெண்ணுடைய கையை பிடிக்க எனக்கு அனுமதி இல்லையே, இந்த பெண்ணுடைய எனக்கு என்ன தொடர்பு, அந்த அதெல்லாம் கணக்கும் இல்லை. அது எந்த பெண்ணா இருக்கட்டும், அந்த பெண்களுடன் தொடர்பு உள்ளவர்களாக இருப்பதனாலதான் இந்த மனிதர்களாக இருந்தவர்கள் குரங்குகளாக, பன்றிகளுடைய தோற்றத்துக்கு மாற்றப்படுவார்கள் என்ற கருத்துப்படி நபி அவங்க சொன்னாங்க.
அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில வருது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, நாம் ஒவ்வொருவரும் பயப்படுவோம். என்னைய யாரு காணல, ஏந்த மாணவர்கள் காணல, ஏந்த மனைவி என்னைய கண்டுகொள்ளல, ஏந்த பிள்ளைகள் நினைக்கிறாங்க எங்கட வாப்பா பெரிய ஹஸ்ரத் உண்டு, எங்கட வாப்பா பெரிய ஒரு தாய் உண்டு, அன்பான மனைவி நல்லெண்ணர், ஏந்த மாணவர்கள் நல்லெண்ணர், என் ஊர் மக்கள் எல்லாம் நல்லவர் நல்லவர் என்று முற்படுத்துறாங்க. நான் எப்படி இருக்கிறேன்? நபி அவங்க சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா தகுமு الساعة حتى تكلم السباع والإنس. ஒரு காலம் வரும், எந்த பாவத்தை யாரும் காணல, யாருக்கும் தெரியா. ஒரு காலம் சிசிடிவி கேமராய்க்கல்ல, இந்த எல்லா இடங்களிலும் கேமரா பொதிக்கப்பட்டிருக்குது. அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, களவுகளை, திருடுகளை, மோசமான விஷயங்களை கண்டறிகிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், இத கருவிகள் அல்ல, ஐவாய் மிருகங்கள், இந்த நாய்கள், அன்பானவர்களே, புலி, கரடி, சிங்கம் போன்ற ஐவாய் மிருகங்கள் மனிதனுடன் பேசும். மனிதா இந்த தவறை செய்கிறான், இந்த மனிதனை காட்டிக் கொடுக்கும் அல்லவா. பாதையில செல்லக்கூடிய மிருகங்கள் மனிதனை காட்டிக் கொடுக்கும். அன்பானவர்களே, அவருடைய செயல்களை எது தெரியுமா சொல்லிக் கொடுக்கும்? அவருடைய கையில சாட்ட சொல்லிக் கொடுக்கும், அவருடைய கையில கம்பு சொல்லிக் கொடுக்கும், கையில மிஸ்வாக் சொல்லிக் கொடுக்கும், கையில கம்பு சொல்லிக் கொடுக்கும். அடியாரே, நீ இந்த தவறு செய்கிறாய், இந்த மகன் இப்படி தவறு செய்கிறான். அன்பானவர்களே, நபியும் சொன்னாங்க, நீங்க இந்த அழகான ஷூவை போட்டுக்கொண்டு, இந்த ஸ்லீப்பர்ல போட்டுக்கொண்டு, தன்னை அலங்கரித்துக் கொண்டு நல்ல தயாராகி போறீங்களே, பாவத்துக்கு நீங்க உடுத்திக்கிற போட்டிக்கிற பாதனை கீழே நஜீசம் இருக்கிறீங்களே, அந்த பாதனை நாளைக்கு உங்களை சொல்லிக் கொடுக்கும் அல்லவா. சொல்லிட்டு சொன்னாங்க, அன்பானவர்களே, இந்த தொடைகள் சொல்லுமா, இந்த தொடைகள் சொல்லுமா, இந்த தொடையால் என்ன பாவம் நடந்துச்சு, என்ன ஹராமான விஷயங்கள் நடந்துச்சு, என்ன ஹராத்தில் இந்த தொடை பாவிக்கப்பட்டது என்பதெல்லாம் அந்த தொடை நாளை கியாமத், அந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு பதில் சொல்லாத வரையில மறுமை நாள் வரமாட்டாது, கியாமத்துடைய நாள் வரமாட்டாது என்ற கருத்துப்பட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, கனவான்களே, இப்படி ஒரு காலம் வர முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை திருத்தி எங்களை ரப்போட நெருக்கி ரப்புடைய சந்தோஷத்துக்கு ஆளாக முயற்சிக்கணும். அவர்களே, அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த காலத்துல பயங்கரமான ஃபித்னா. புகாரில வருது, மா தரக்து பாகி ஃபித்னதன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிஸா. நான் ஆண்களுக்கு பயங்கரமான ஃபித்னா, பயங்கரமான ஃபித்னாவாக எதை விட்டுட்டு போறேன் என்றால் பெண்களை தான் என்று சொன்னாங்க. பெண்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னொரு ஹதீஸ சொன்னாங்க, அலா இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹபிரா. இந்த துன்யா இருக்குதே, இது இனிப்பானது, பசுமையானது, கண்ணை கவர்ச்சி, கண்ணே வாங்கணும் என்ற ஆசை. இது மாதிரி ஒரு வீடு, இது மாதிரி ஒரு வாகனம், இது மாதிரி ஒரு பணம், இது மாதிரி நான் வாழணும் என்று கவர்ச்சியானதான் துனியான்றது. எனவே அன்பானவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஃபத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க. அல்லாஹ் வ இன்னல்லாஹ் முஸ்தக்லிபத்துன் ஃபீஹா ஃபயன்துர கைஃப தஅமலூன். அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக்குகிறான். நீங்க என்ன செய்றீங்க, என்ன பார்க்கறீங்க, என்னதை கேட்கறீங்க, எப்படி உங்களுடைய இரவு, எப்படி உங்களுடைய பகல் என்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் அவதானித்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, பத்தகுன் துன்யா, நீங்க துன்யா பயந்துக்கோங்க, வத்தகுன் நிஸா. குறிப்பாக நபி அவங்க சொல்றாங்க, துன்யா பயந்துக்கோங்கடா, துன்யால உள்ளதுதான் பெண்களும் என்று. ஆனாலும் நபி அவங்க குறிப்பா சொல்றாங்க, வத்தகுன் நிஸா, நிஸாவை பயந்துக்கோங்க, பெண்களை பயந்துக்கோங்க. வைன் அவ்வல ஃபித்னதி பனி இஸ்ராயீல், பனு இஸ்ராயீல் நல்லவர்களா இருந்தாங்க, அவங்க எல்லாம் இறை நேசர்களா இருந்தாங்க, ஸ்ரீதேவிகளா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில ஏற்பட்ட முதல்ல ஃபித்னா என்ன தெரியுமா? பெண்களால நடந்த ஃபித்னா தான். இந்த கண்பானவர்களே, கனவான்களே, பெண்களின் மூலமாக பெண்களும் ஆண்களும் சேர்ந்து அவர்களின் மூலமாக நடக்கக்கூடிய பாவங்கள் ஆண்களுக்கு பயங்கரமான சோதனை, பயங்கரமான சோதனையாக பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் அன்பானவர்களே, நம்ப முடியாது.
காலத்துல நடக்கிற விஷயங்களை அன்பானே உள்ளுக்கு புகுந்து பார்த்தா கண்ணீர் வடிக்கிற காட்சிகள், கண்ணீர் வடிக்கிற செய்திகள். இந்த மனிதன் இப்படி தவறு செய்வாரா? இந்த பெண் இப்படி தவறு செய்வாரா? இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி செய்வாங்களா? இந்த வயதுடைய சிறியவன் இவனுக்கு இதை செய்ய தெரியுமா? அன்பமே சந்தேகம் வருகிறது. ஆனா நடந்திருக்குது, ஆனா பாவம் நடக்குது, ஆனா இப்படியான அசிங்கங்கள் உம்மத்துல சர்வ சாதாரணமாய் கொண்டு போகிறீஸ் அவர்களே. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது பயங்கரமான ஃபித்னா. நபி அவங்க வந்து ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான் ஒரு காலம் வரும். எப்படி தெரியுமா ஃபித்னா? எப்படி தெரியுமா மக்கள் மாறுவாங்க? வல்லாஹி அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சத்தியம் என்று சொல்றான், லா பஅஸன்ன அலா உலாயிக ஃபித்னா, அவர்களின் மீது நான் ஃபித்னாவை உண்டாக்குவேன். எப்படி தெரியுமா? அதாவது அதன் மூலமாக லயதஉல் ஹலீம மின்ஹும் ஹைரான். ஹலீமானவங்க, ஹலீமுன்னா நிதானமானவங்க, கண்ணியமானவங்க, உலமாக்கள், தீன்தாரிகள், அவங்களே தத்தளிச்சு போவாங்களாம், தட்டமாறுவாங்களாம். அவங்களே என்ன வழி இருக்குது, இதுக்கு மங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு மங்கள் எப்படி புத்தி சொல்லலாம், இதுக்கு மங்கள் என்ன செய்யலாம், தட்டமாறி போற அளவுக்கு பித்தினாக்கள் அதிகமாகும். அன்பானவர்களே, நினைவான்களே, சகோதரர்களே, பயங்கரமான பித்னா. பெண்களுடைய தொடர்புகள், பெண்களை பார்க்கிறது சரியத்துல மஹரம் என்று சொல்லி சரியத்துல மஹரமுடைய விடயங்களை விளங்கப்படுத்திக்கிறான். அல்லாஹ் சூரத்துல் நிசால விளங்கப்படுத்துறான். எந்த பெண்ணோட பேசலாம், எந்த பெண்ணை பார்க்கலாம், எந்த பெண் உங்களுக்கு மஹரமானவங்க, யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்க ஹராமோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு மஹரமானவங்க, அவங்கள பார்க்கலாம், பேசலாம். ஆனா திருமணம் முடிக்க முடியுமானவங்க எல்லாம் கைரு மஹரம், மஹரம் இல்லாதவங்க பேசலாம். ஏந்த சாத்தத பிள்ளைகள், ஏந்த சொந்த தங்கச்சிகள், ஏந்த தாத்தமார்கள், ஏந்த உம்மட தாத்த தங்கச்சிட, அல்லது ஏந்த உம்மட நாண தம்பிட, ஏந்த வாப்பட நாண தம்பிட, ஏந்த வாப்பட தாத்த தங்கச்சி மாட்ட பிள்ளைகள் எனக்கு எவ்வளவு நெருங்கின உறவு. ஆனா ஹதீஸ் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, அவர்கள் உங்களை பார்க்கலாம், அவர்கள் உங்களை பிடிக்கலாம், அவங்களோட பேசலாம், சரியத் தடை இருக்கிறது. இன்றைக்கு எங்க சவர்களே இதெல்லாம்? எங்க சவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுத்தி, யார சொல்லலாம் ஹம்வ பத்தி சொல்லி, ஹம்முண்டா இல்ல யார சொல்லலாம், ஹம்முன்னு சொன்ன அன்பானவர்களே, கணவனுடைய சகோதரன், ஏந்த மனைவியினுடைய சகோதரன், ஏந்த மனைவியினுடைய சகோதரி, ஏந்த மனைவியினுடைய தாத்த தங்கச்சிமார், இவங்களோட பேசலுமா யார சொல்லலாம்? இவங்களோட விஷயத்துல எப்படி நபியா சொன்னாங்க, அல் ஹம் வல் மௌத், ஹம்மைக்குதானே இந்த சகோதரிகள், இந்த சகோதரர்கள் எல்லாம் மௌத்த வேப்படுமோ, மௌத்து எவ்வளவு மோசமானதோ, மௌத்து எப்படி நாசமாக்கிடுமோ, உலகத்தில் இல்லாமலாக்கி பூமிக்குள்ள தள்ளிடுமோ, இது மாதிரி உங்களை தள்ளிவிடக்கூடியதுதான் இந்த ஹம்வல் என்பதா சொன்னாங்க. பயங்கரமான பித்னாக்கள். அன்பானவர்களே, அல்லாமா இப்னு ஜௌசி சொல்றார், நல்லவங்களை நாசமாக்குவது. அல்லாமா இப்னு ஜௌசி சொல்றார், ஒத்தரிந்தார் முஅஸ்ஸின், பெரிய முஅஸ்ஸின், சுப்ஹானல்லாஹ், 40 வருஷம் மஸ்ஜிதுல முஅஸ்ஸின், முன்சப்ல தொழுதவர், எவ்வளவு மகத்தானவர். ஆனா எதிர்கத்துல பார்த்தா அவங்க சத்தம் கேட்குது, அவரு பின்னால சொல்லுறோம், மாஷால்லா, அவருடைய காமத், அவருடைய அசானான மக்கள் பள்ளிக்கு வர்றாங்க, அவருக்கு முன்சப் மிஸ்ஸா இல்லை, இவ்வளவு நல்லவாரு. ஆனா இப்னு ஜௌசி சொல்றாரு, ஈராக்ல அவரு பாங்கு சொல்றாரு 40 வருடம், ஆனா ரகசிய தொடர்புகள், ரகசியமான பாவங்கள். இன்னைக்கு போன் இருக்கிற போன், அன்பானவர்களே, இது ஒரு பயங்கரமான தஜ்ஜால், இது பித்னா, இது பயங்கரமான உம்மத்தை நாசமாக்கக்கூடிய, தீனுக்கு தூரமாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கருவி சோர்களே. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த போன் எங்கட பெண்களை நாசமாக்கி விட்டது, இந்த போன் எங்கட சிறார்களை நாசமாக்கி விட்டது, எங்கட ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களை நாசமாக்கி விட்டது, உம்மத்தை வீணுக்கு தூரமாக்கி விட்டது. இது ஒரு தஜ்ஜால், தஜ்ஜால் பயங்கரமான சோதனை இது. இதனால அன்பானவர்களே, கனவான்களே, அந்த முஅஸ்ஸின் பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு கிறிஸ்தவ பெண்ணை பார்த்து அந்த பெண் அடையணும் என்ற ஆசை. அன்பானவர்களே, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், என்னோட அல்லாஹ் இறக்கம்,
இனி அல்லாஹ் பிடிக்க மாட்டான், இனி அல்லாஹ் கண்டுகொள்ளாமேதான். நான் செய்த தவறு யாருக்கும் தெரியா. வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்களே, நீங்க செய்யற தவற அல்லாஹ் தெரியாம இருக்கிறான், அல்லாஹ் கண்டுகொள்ளாம இருக்கிறான். ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம தான் இருக்குது அப்படி நினைச்சு கொள்ளவானம். இன்னமா யுஅখিরুஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீல் அப்சார். நாளை கியாமத்துடைய நாளையில இதனுடைய தண்டனையை பார்க்க போறீங்க. நீங்க கியாமத்துடைய நாளையில உங்களுடைய பார்வையெல்லாம் பயத்தால மேலே போகும், தட்டுமாறுவீங்க. அந்த நாளைக்கு வரையில நான் பிட் போட்டு வச்சிருக்கிறோம். நீங்க நினைச்சு கொள்ளவான என்ற ரப்பு கண்டுகொள்ளாமேறான், யாருக்கும் தெரியா. நான் நேற்று செஞ்ச தவறு யாருக்கும் தெரியா, நினைச்சு கொள்ளவான. அல்லாஹ்க்கு தெரியும், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், ரப்புல் ஆலமீன் சொல்றான், வலவ் யுஆகிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى. அல்லாஹ் சொல்றான், நீங்க செய்யற தவறுகளுக்கு உடனே தண்டனை இறக்கையில் எனக்கு உடனே ஒரு இடி இறக்குதேன், உடனே உங்களை கலியாக்கி போடேனும். நாங்க உடனே தண்டனை தராமிறதும் ரஹ்மத்தாகத்தான், நாங்க இறக்கத்துல தான். நாங்க அப்படி இறக்கினா இன்னைக்கு பூமிக்கு மேல யாரும் நீக்க மாட்டாங்க, எல்லாருமே அழிந்து நாசமாக்கி இருப்பாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் இன்னொரு சொல்றான், வலவ் யுஅஜ்ஜிலுல்லாஹு லின்னாஸி ஷர்ர இஸ்திஅஜாலஹும் பில் கைர். நீங்க நல்ல அமல் செஞ்சிட்டு அதனுடைய கூலி அதனுடைய லாபம் உடனே கிடைக்கும் எதிர்பார்க்கிறீங்களே, அதே மாதிரி நீங்க செய்யற தவறுக்கு நாங்களும் உடனே தண்டனை இறக்கிருந்தா லகுதிய அல்லாஹ் சொல்றான், நிலைமே மோசமா போயிட்டு இருக்கும். நீங்க எல்லாம் உலகத்தில் எங்கேயோ எப்பயோ மோசமா போயிட்டு இருக்கீங்க, எப்பயோ நாசமாயிட்டீங்க. வலகி யுஅখিরুஹும் இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரு காலத்தை தந்து, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து போட்டு வச்சிருக்கிறான். நல்லவங்கள் ஆகுங்க. உங்களை அல்ல இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வளவு தவறு செஞ்சு அதே அல்லாஹ் என்னைய மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் என்னைய காத்து கொடுக்காம என்னை கண்ணியமா வாழ வச்சிருக்கிறான். ஏன் தவறு அல்லாஹ் யாருக்குமே பிரபலியப்படுத்தாம அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். இதனால் இது ஒரு சந்தர்ப்பம் சௌபாவா எடுத்துக்கொண்டு நல்லவங்களாகும் அடியார்களே. இல்லன்னு சொன்னா அஜல் வந்து விட்டால், மௌத்துடைய சந்தர்ப்பம் வந்து விட்டால் கெஞ்சுவீங்க, கதறுவீங்க. இப்ப தௌபா செய்த சந்தர்ப்பத்தை கேட்பீங்க. லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். கொஞ்சம் கூட பிற்படுத்தோம் மேலா முற்படுத்தோம் மேலா முடியும். இதனால அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, பாவத்திலிருந்து மீண்டு நல்லவங்கள் ஆகுங்க நல்லா சொல்றான். அந்த முஅஸ்ஸின் சுப்ஹானல்லாஹ் அன்பானவர்களே அஸான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, பெண்ணின் மீது பார்வைப்படுகிறது, பெண் அடையணும் என்ற ஆசை. அன்பானே, சில ரிவாயத்துல வருது அஸான் முடிஞ்ச சொல்ல போறாரு, சில ரிவாயத்துல வருது அஸான் சொல்லிக் கொண்டிருந்த நேரமே அல்லாஹ் சோதிக்க முடிவு செஞ்சிட்டான். அவர் உடனே கீழே இறக்கிறான். அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அனுப்புறார். அந்த பெண்ணுடைய வீட்டை தட்டுறாரு. அந்த பெண் வெளியே வாரா. அந்த பெண் கேட்கிறா, என்ன இது, ஏன் வந்தீங்க? அவர் சொல்றாரு, என்னோட பாவத்துக்கு நீ சம்மதமாகிறாயா இல்லையா? இல்லைன்னா நான் உன்னை கொலை செய்ய தயாராகிறேன். அந்த பெண் கேட்ட கேள்வி என்ன? நீங்களும் தீன்தாரிகள், நீங்க நல்லவர்கள், என்ன மோசடி செய்றீங்க? இல்ல மறு பேச்சு பேசலாம். நீ சம்மதமாகறாயா இல்லையா? இறுதியா அன்பானவர்களே, மதம் மாறுறாரு. மதம் மாறி கிறிஸ்தவர்களுடைய அடையாளங்கள் கழுத்துல போடப்படுகிறது. நீண்ட சம்பவத்துல மாலையில திருமண பேச்சு வார்த்தை நடக்குது. இரவு நேரம் சாப்பாடு செய்றாங்க. அன்றைய நாள் திருமணம் நடக்குது. ஒரு முஸ்லிம் முஅஸ்ஸின் மதம் மாறி அவர்கள் கிறிஸ்தவராய் திருமணத்தை தயாராயிட்டாரு. அன்று இரவு சந்தோஷமாக அந்த மனைவியோட உறங்க தயாராகிறாரு. மனைவி மேல தன்னுடைய அறையில தன்னை அலங்கரித்து கணவனை எதிர்பார்த்திருக்கிறாரு.
இருக்கிறாரே, இந்த கணவன் எல்லாம் முடிஞ்சு மேலே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அன்பானவே, படியில ஏறும் பொழுது வழியில சரிவுண்டு கீழே விழுந்து அதே இடத்துல மௌத்தாகிறார், செத்து போறார். அன்பானவர்களே, கனவான்களே, எத்தனையோ நாட்களாக அவர் பாதையில ரோட்டோரங்கள்ல அவர் அதாவது ஊத்தைகள் வீசக்கூடிய குப்பைகளை வீசப்பட்டிருந்தார். மனிதன் முடிவு இதுதான். எங்க இருந்தார், எங்க கொண்டு போய் பேசினார், எங்க கொண்டு போய் சேர்ந்தார் அவர்களே? காரணம் என்ன? ரகசியமான பாவங்கள், ரகசியத்துல பாவம், மனைவிக்கு தெரியாம பாவம், கணவனை தெரியாம பாவம், பிள்ளைகளை தெரியாம பாவம், ஆசிரியரை தெரியாம பாவம், சமூகத்துல நல்லவர் போல காட்சி. ஆனா ஆனா அன்பானவர்களே, அவங்களோட தீனை பார்த்தா நம்பலாம். ஆனா பயங்கரமான பாவத்துக்கு தான் அடிமையாகி கொண்டுட்டாங்க. அவர்களோட முடிவுதான் இந்த முடிவு. இது மாதிரி ஒன்றல்ல ரெண்டல்ல. அல்லாம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அல் பிதாயா வன் நிஹாயால இது மாதிரி பல சம்பவங்கள் எழுதுறாங்க. இதனால் அன்பானவர்களே, வருடம் முடியுது, ஆங்கில வருடம் முடியுது, இன்னொரு வருடம் ஆரம்பமாகுது. என்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ற வருடத்துல கழிஞ்சு கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன். இதனால அமல்களை கூட்டுவோம், இபாதத்தை கூட்டுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், ரப்பின் பக்கம் நெருங்குற சூழல்களை உண்டாக்குவோம். இந்த விஷயங்களை வீட்டுள்ள முதாக்கரா பண்ணுவோம். இந்த மனைவியோட பிள்ளைகளோட முதாக்கரா பண்ணி எங்களுடைய வீட்டுள்ளுக்கு நல்ல சூழலை உண்டாக்குவோம். பாவத்துடைய சூழலை விட்டு விட்ட பரிசுத்தமாக்குவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ், என் அனைவர குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தது யா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். நாங்களோ பாவிகள் யா அல்லாஹ், தப்பு தவறுகள் நிறைய செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், குற்றம் குறைகள் ஏராளம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். நீ மன்னிக்கிற நாயன் யா அல்லாஹ். 100 கொலை செஞ்சவனை மன்னிச்சாய் யா அல்லாஹ், நபியுடைய கழுத்தை வெட்ட போன உமரை மன்னிச்சாய் யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிச்சுவா யா அல்லாஹ். நீ மன்னிக்கிற நாயன் யா அல்லாஹ். உனக்கு மன்னிக்க கூடியவன் பேரை சொல்லி வச்சிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். நாங்க யாரும் கெட்டு போகணும் என்ற ஆசைகளுக்கு இல்லை யா அல்லாஹ். நாங்க நரகத்துக்கு போகணும் என்ற ஆசை இல்லை யா அல்லாஹ். சூழல்கள் அப்படியே நாசமாக்குறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், சூழல் மோசமான சூழல் யா அல்லாஹ். உண்மையிலே மஸ்ஜிதுக்குள்ள இருக்கும்போது நான் ஒரு பாதுகானவனா வாழணும் என்ற ஆசை தான் யா அல்லாஹ். ஆனா வெளியில போனா நான் என்ன மறந்துட்டேன் யா அல்லாஹ். வெளி சூழல் மோசமானது யா அல்லாஹ். ஷைத்தான் எங்களை விரோதி யா அல்லாஹ். ஆசைகளை காட்டி எங்களை அப்படியே கொண்டு போய் சேர்த்துக்கிறான் யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளம் ஓண்ட கையில யா அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகள் ஓண்ட கையில யா அல்லாஹ். எங்களுடைய முன்னேற்றி ரோமம் ஓண்ட கையில யா அல்லாஹ். நல்லவங்களை ஆக்கி யா அல்லாஹ், நல்லவங்களை ஆக்கி யா அல்லாஹ். பாவத்தில் வெறுப்பு உண்டாக்கி யா அல்லாஹ், பாவத்தை கஷ்டமாக்கி யா அல்லாஹ், பாவத்தில் அருவருப்பு உண்டாக்கி யா அல்லாஹ். அமல்களை இபாதத்துல உசிய தந்து யா அல்லாஹ். தஹஜ்ஜத்தில் எழும்பி ஒண்ணு வணங்கணும் யா அல்லாஹ், சுஜூதில் அலோணும் யா அல்லாஹ், நீண்ட நீண்ட ரக்காத்தில் சொல்லணும் யா அல்லாஹ். அதில் இன்பத்தை தந்துரு யா அல்லாஹ். இமாம் ஜமாத் இன்பத்தை தந்துரு யா அல்லாஹ். திலாவத்து குர்ஆன் இன்பத்தை தந்துரு யா அல்லாஹ். திக்ர்ல இன்பத்தை தந்துரு யா அல்லாஹ். ஒவ்வொரு கட்டளைகளை எடுத்து நடக்கிறது இன்பமாக்குது யா அல்லாஹ். அபூ செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எங்களுடைய வீட்டு சூழல்களை நல்ல சூழலாக்கி தந்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவத்துடைய சிந்தனைகளுக்கு எங்களை பாதுகாக்கிறியா யா அல்லாஹ். பாவத்தை வெறுப்பாக்கிறியா யா அல்லாஹ், பாவத்தை கஷ்டப்பாக்கிறியா யா அல்லாஹ். எங்களுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் அனைவரையும் நீ பாதுகாக்கிறியா யா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல பாதுகாத்தவன் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளே இந்த பயங்கரமான சூழல்ல பாவத்திலிருந்து பாதுகாக்கிறியா யா அல்லாஹ். இன்று உள்ளங்கள் யா அல்லாஹ் பாவத்துடைய கசப்புகளை உண்டாக்குறியா யா அல்லாஹ், பாவத்துடைய இன்பங்கள் உண்டாக்குறாரே யா அல்லாஹ். கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த ஒரு மக்கள் அனைவரையும் கபூல் செய்யா அல்லாஹ். அனைத்து மக்களையும் கபூல் செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக, கைதுகளை நசீபாக்கி யா அல்லாஹ். இவர்கள் அனைவரையும் தீன்தாரிகள் ஆக்கிறியா அல்லாஹ், முத்தகைகள் ஆக்கிறியா அல்லாஹ். 100க்கு 100 ஈப்படி வாழக்கூடிய சாலிகான ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கிடுவாயாக, கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் அனைத்து கைதுகளையும் கபூல் செய்வாயாக. மஸ்ஜிது நிர்வாகிகள், மஸ்ஜிதுள்ள சம்பந்தப்பட்ட அனைவரையும் கபூல் செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Subhanallah, alhamdulillah, la ilaha illallah. Subhanallah, alhamdulillah, la ilaha